மீனராசி நேயர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். சௌக்கியமா இருக்கீங்களா? ஆக உங்களுக்கு அந்த 7.5 சனி அதை மறந்துடுங்க. 7.5 சனி மீனராசி ஒன்றுமே பண்ணாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சனீஸ்வர பகவானுக்கு வீடு விட்டு யார்? குரு பகவான். எங்கே இருக்கார்? கேந்திரத்தில் இருக்கார், மிதுனத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் இப்போ ஜூனுக்கு அப்புறம் எங்கே வர போகிறாரு? திரிகோணத்தில் வர போகிறார், கடகத்துக்கு வர போகிறார். ஆக 7.5 சனியாவது ஒன்றாவது. நீங்கள் தான் சூப்பர். அந்த 5ஆம் இடம் பாக்கியஸ்தானம் மிதுனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா சௌக்கியம் சந்தோஷம் வந்துன்னு தான் இருக்குது. அது ஒன்றும் குறை இல்லை. 7.5 சனியுடைய பாதிப்பே இல்லை. ஒரு சிறு குழந்தை படுக்கையில் சிறுநீர் கழிக்கிற மாதிரி சிறு துன்பங்கள் வந்தாலும் கூட மற்றவங்க சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ கஷ்டம், எனக்கா ஒன்றுமே தெரியலையே அப்படின்லாம் சொல்லுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, குரு பகவான் உங்களை வந்து புல்லட் ப்ரூஃப் மாதிரி காப்பாற்றிட்டு வர. மீனத்துக்கு 4ஆம் இடம் மிதுனத்தில் குரு இருக்கிறார். கேந்திர ஸ்தானாதிபதியாக இருந்து சிறப்பாக வழி நடத்துகிறார். மேலும் இப்போ ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடகத்துக்கு வரப்போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே வரார் இல்லைங்களா? ராசியாதிபதி உச்சம் அடையும் போது எப்படி இருக்கும்? சனீஸ்வர பகவான்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. தடையெல்லாம் வெளியேறி போகும். தடையெல்லாம் வெளியேறி போகுதுன்னா கடையறிவனுடைய கடைக்கன் பார்வை மிதுன ராசி மீன ராசிக்கு இருக்கிறது. ஆக அந்த மீன ராசிக்காரர்கள் சிவன் அருளை பெற்றவர்கள். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. சந்தோஷமாக இருப்பீங்க. 7.5 சனியை பற்றி கவலைப்படாதீங்க. பிள்ளைகள் வழியில் நிறைய சந்தோஷங்கள், ஏமாற்றங்கள்லாம் இல்லாமல் சந்தோஷங்கள் நிறைய கிடைக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த மாணவ செல்வங்களும் அந்த இளம் பிராயத்தில் 18, 19 அந்த வயசில் இருக்கக்கூடிய அந்த மீனராசி குழந்தைங்களுக்கும் இப்போ நல்ல கல்வி நிலை உயரும். வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மற்ற அந்த கலைத்துறை மற்றும் வெளிநாடு போகணுன்ற ஆசைப்படுறவங்க, அல்ல அங்கேருந்து இங்கே வரணுன்றவங்க எல்லாருமே சிறப்பான மேன்மையான நிலையை அடைவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மீனராசி அது ஒரு ஜலராசி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கடகம், அங்கே போய் 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறார் சாமி. குரு பகவான் வந்திருக்கார். வாய்ப்பு இருப்பவங்க குருவாயூருக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். இது நினைக்கணும், இது வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அது பாட்டுன்னு தானே நடந்துடும். நடந்த பிறகு குருவாயூர் போயிட்டு வாங்க. மகிழ்ச்சியான சிறப்பு தான். நல்ல உங்களுக்கு செழுமையான வளமையான வாழ்வு இருக்கும். நோயுற்றவர்கள் விரைவில் குணமடைவார்கள். ஆக இந்த நோய்க்கு இந்த மருத்துவ சிகிச்சை, அறுவை சிகிச்சை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் இல்லாமல் கடந்து போயிடும். ஆக இறைவனுடைய கடாட்சியம் நிறைந்தவர்கள் மீன ராசிக்காரர்கள். என்ன அவங்களுக்கு ஒரு சிரமம், நம்பி ஏமாந்துட்டாங்க. நம்பாமையும் இருக்க முடியல. யார் எது கேட்டாலும் எது சொன்னாலும் அவங்க செய்து கொடுப்பாங்க. நம்பி மோசமானவர்கள் மீனராசிகர்கள் தான். இனிமேல் அப்படி இருக்காதீங்க. அப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு, பகைவர் கூட உங்ககிட்ட நண்பனாக வந்து பழகக்கூடிய வாய்ப்புகள் அந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்த உச்ச குரு ஏற்படுத்தி கொடுப்பார். இதற்கு பரிகாரமாக காளியம்மன் தரிசனம் செய்வது சிறப்பு. அங்கே உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாள் தரிசனம் இன்னும் சிறப்பு. சிறு வயது குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் கோயில் இருந்தால் சென்று வரங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும். குருவாயூரே நான் போயிட்டு வரேன்னா போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம். நினச்சதெல்லாம் நடக்கும். பம்பர் சூப்பர் ஹிட் யாருன்னு பார்த்தா மீனராசி. நல்லா இருக்கும். வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம்.